வீடு வாங்குறீங்க, வீடு வாங்குறது ஒரு செலவு, அதில் உங்களுக்கு ஒரு சில சௌகரிய குறைவு அப்படின்றது இருக்கு. அந்த சௌகரிய குறைவுகளுக்காக நீங்க இன்னொரு செலவு பண்ணி அந்த சௌகரியத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு விஷயத்தினால, ஒரு கஷ்டத்தினால அந்த நல்லதை அனுபவிக்கிற பிராப்தம் இருக்காது. குரு வக்ரம் பேசிக்கா நல்லதா கெட்டதாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் உங்களுக்கு பெருசா கெட்டதை செய்யலைங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அவசர புத்தினால அந்த பலன்களை கொஞ்சம் கெடுத்துக்கிறீங்க. வணக்கம், நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த குரு வக்ர பயிற்சி என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வரை. இது கரெக்டா சொல்லணும்னா 3 மாதம் 26 நாட்கள் இந்த குரு வக்ர பயிற்சி காலம். அப்ராக்சிமேட்லி சொல்லணும்னா 4 மாத காலம். இந்த 4 மாத காலமும் பாத்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சு அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்க தான் போறாரு. ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா பல கெடு பலன்கள் தரதான் போறாரு. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார் பார்க்கலாம் வாங்க. இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள்ல முதல்ல நம்ம பார்க்க போற ராசி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஷ ராசி அன்பர்கள். உங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா மேஷம் அப்படின்னாலே செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி. பொதுவாகவே பாருங்க, இந்த மேஷ ராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை பர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பாங்க. அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு மேஷ ராசி அன்பர் இருக்காரு அப்படின்னா, அந்த குடும்பத்துக்கு வெளியே இருந்து எந்த விதமான பிரச்சனைகளையும் வராத மாதிரி ஒரு முன்னாடி போய் நின்று எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவார், எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார். அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த குரு வக்ர பயிற்சி பலன் பார்த்துட்டு இருக்க அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சி பலன் எங்களுக்கு ஒரு சிலது நடக்கலைங்களேங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் சொல்ற பயிற்சி பலன் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க அத்துணை மேஷராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன். சுய ஜாதகத்தை பொறுத்து சில பல பலன்கள் மாறதாங்க செய்யும். இதை பார்த்துட்டு இருக்க நிறைய அன்பர்கள் நாங்கள் வாழ்க்கையில் பாருங்க ஒரு முக்கியமான முடிவெடுக்கும் தருணங்கள்ல இருக்கும். அதனால நாங்கள் எங்களோட அஸ்ட்ராலஜி, அதாவது எங்களோட ஹாரோஸ்கோப்பை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நாங்கள் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். வாங்க, உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கடந்த மே மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதனால உங்களுக்கு வசதி வாய்ப்பு ஏறும், சொல்வாக்கு செல்வாக்கு ஏறும் அப்படின்றது நாங்கள் சொல்லியிருப்போம். இப்போ பொதுவாகவே மேஷம் நிறைய யோசிப்பாங்க, குரு பகவான் பார்த்தீங்கன்னா எனக்கு சுபரா பாபரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பாருங்க உங்களுக்கு பாக்கியாதிபதி, லார்ட் ஆஃப் 9 and 12. லார்ட் ஆஃப் 9 and 12 9ஆம் பாவம்ன்றது பாக்கியஸ்தானம், 12ஆம் பாவம்ன்றது விரயஸ்தானம். இந்த பாக்கியாதிபதிய குரு உங்களுக்கு இருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி பலன் 2 செட்டா பிரிக்கலாம். ஒன்று சாதகமான பலன், இன்னொன்று கொஞ்சம் ஒரு பாதகமான பலன். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, குரு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல வக்ரகதி எடுக்கிறதுனால எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிக்க வைப்பார். இதை ஒரு உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு வழக்கம் இருக்குது. நம்ம ஒரு வீடு அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே வேலையாட்களை விடுறதில்ல. அவங்க பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி வெளியேருந்தே பின்னாடி அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போயிடுற மாதிரி ஒரு வழக்கம் இருக்குது. இப்போ இது மேஷராசி அன்பர்கள் குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போகிறீங்க, ஒரு வீடு பார்க்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிட்ருக்கு, வாங்கிடுறீங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க நோட்டீஸ் பண்றீங்க என்ன அப்படின்னா, நம்ம வீட்டு வழக்க பிரகாரம் நம்ம வெளியில அப்படியே சுத்தி வேலையாட்கள் நாங்க இல்லைனாலும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே போயிடணும், அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்துச்சு. ஆனா இந்த வீட்டுல அந்த மாதிரியான ஒரு வசதியே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனா சுத்தி கொஞ்சம் இடம் இருக்கு. அப்ப என்ன பண்றீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை நீங்க திருப்பி ஒரு அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, துணி துவைக்கிற இடம், அதே மாதிரி சாமான் தேய்க்கிற இடம், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் மாதிரி அமைச்சு ஒரு காம்பவுண்ட் போட்டு ஒரு சின்ன கிரில் கேட் வச்சு செய்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வீடு வாங்குறீங்க, வீடு வாங்குறது ஒரு செலவு,
அதில் உங்களுக்கு ஒரு சில சௌகரிய குறைவு அப்படின்றது இருக்குது. அந்த சௌகரிய குறைவுகளுக்காக நீங்கள் இன்னொரு செலவு பண்ணி அந்த சௌகரியத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறது ஒரு சுபம், அந்த சௌகரியத்துக்காக 2வது முறை செலவு பண்ணுறது ஒரு சின்ன அசுபம், அதாவது ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா செலவாக ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்துது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கறது. இப்போ இதே மாதிரி குழந்தையின்மை அப்படின்னு இருக்கீங்க, ஒரு டாக்டர் கிட்ட வைத்தியத்துக்கு போகிறீங்க, நல்லா அனலைஸ் பண்ணாமல் ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு அங்கே உங்களுக்கு சரியா, அதாவது ரொம்ப திருப்திகரமாக இல்லை, வெளியே வந்து திருப்பி இன்னொரு டாக்டர்கிட்ட திருப்பி முதலேந்து போயிட்டு திருப்பி எல்லா செக்கப்பும் பண்ணுறீங்க, இப்படியும் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஒரே விஷயம் 2 செலவாகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் பாவத்தில் வக்ரகதி அடையிறதுனால உங்களுக்கு கொடுக்க போகிற பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இன்னொரு விஷயம், குரு வக்ரம் பேசிக்கா நல்லதா கெட்டதாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து உங்களுக்கு பெருசாக கெட்டதை செய்யலைங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசர புத்தினால அந்த பலன்களை கொஞ்சம் கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பேசிக்காக மேஷத்துக்கு குரு நல்லது தான் செய்கிறாரு, ஆனால் அந்த நல்லதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பெருசாக அனுபவிக்க முடியாது. இப்போ வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க, ஒரு அழகான வீடு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடு கிடைச்சிருச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் கரப்பிரவேசம் பண்ணுறீங்க, பெருசாக சந்தோஷப்படல. காரணம் என்னென்னா, ஐயோ ஒரு 3 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சு, முதலே யோசிச்சு நம்ம செஞ்சிருந்தா அந்த 3 லட்ச ரூபாய் விரையும் இருந்திருக்காதே, 4 லட்ச ரூபாய் விரையும் இருந்திருக்காதே அப்படின்னு யோசிப்பீங்க. அப்போ ஒரு சுப விஷயம் நடந்தாலும் நம்மளுக்கு வந்து பாருங்க பதட்டம், டென்ஷனு, வேகம், நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு விஷயத்தினால, ஒரு கஷ்டத்தினால அந்த நல்லதை அனுபவிக்கிற பிராப்தம் இருக்காது. இந்த நல்லதை அனுபவிக்க முடியாத மாதிரி குரு பகவான் ஒரு மனப்பதட்டத்தை ஏற்படுத்துவார். இதுதான் நான் சொல்ல வந்தது. உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் பெரிய அளவில் வாங்குறது கூடாது. கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் தனிநபர் கடன் அப்படின்றது வாங்கக்கூடாது. ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூடாது. தெரியாத தொழில், புதிய நபரை நம்பி ஒரு தெரியாத தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கூடாது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தெரியாத தொழிலுக்குள்ளேயே இறங்கக்கூடாது. அதுவும் அந்த நபர் வந்து இப்போ தான் வந்து நம்மளுக்கு பழக்கப்பட்டவர்னா கண்டிப்பாக நோ, அதுதான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், நம்ம வந்து இந்த வக்ரகுரு நம்மளுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நல்லது செய்ய போய் எக்கு தொப்பா சில சமயத்தில் மாட்டிக்கிற மாதிரி, ஒரு தப்பில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அப்போ மேஷம் ஏறக்குறைய நெக்ஸ்ட் சனி பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ நீங்கள் தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத விஷயத்தை தலையிடுறது எதுவுமே இல்லாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு நீங்கள் பாட்டுன்னு சில எச்சரிக்கையான ஒரு விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா, சில எச்சரிக்கைகளை கொண்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் சாதகமாக அமையும். ஆக மொத்தம் மேஷத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, சில பல விஷயங்களை கவனித்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அமோகமாக இருக்குது. வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த குரு வக்ர பயிற்சியினோட ஒரு பொதுவான பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ராசி உலகத்தில் இருக்க அத்துணை மக்களுக்குமான ஒரு பொதுவான பலன். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும், ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால், நான் பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து பாருங்கள், என்னோட நம்பர் டிஸ்பிளேயில் போட்டிருப்பாங்க. அதுக்கு ஹைன்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.